45 லட்சம் பட்ஜெட்ல வித் இன்டீரியரோட இந்த வீட்ட கட்டியிருக்காங்க. இந்த வீட்ல 3 பெட்ரூம் இருக்கு. டியூப்ளெக்ஸ் மாடல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோடைய பட்ஜெட்ட குறைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு இருக்கக்கூடிய லேண்ட் ஏரியா பெருசா இருந்தாலும், முன்னாடி ஃபுல்லா கேப் விட்டுட்டு 30 அடிக்கு 35 அடி சைஸ் இருக்கக்கூடிய லேண்ட்ல தான் கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1158 ஸ்கொயர் ஃபீட். அதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சேர்த்து 1900 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வரும். இது மட்டும் இல்லாம படிக்கூண்டு ஏரியாவ அவாய்ட் பண்ணி, அதுலயும் பட்ஜெட் மிச்சம் பண்ணி, ஸ்பைரல்ல ஸ்டீல் ஸ்டேர்கேஸ் வச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள மாடலர் கிச்சன் யூபிவிசில பண்ணியிருக்காங்க. அதோட சிவில் ஒர்க்ல எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இன்டீரியர் அழகுபடுத்துறதுக்கான விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டுடைய பேக் சைடும் லூவர் பேட்டர்ன்ல இருக்கிறதும் சிவில் ஒர்க்ல பண்ணது தான். இது மட்டும் இல்லாம நிறைய ரூம்ல கபோர்டு ஒர்க் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவாகும். அதை அவாய்ட் பண்றதுக்காக சிவில் ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா கடப்பா ஸ்லாப் எல்லாம் போட்டு பெரிய கபோர்டு ஒர்க் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம டோர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்டீரியருடைய காஸ்ட்டும் கம்மியாயிடும். ஸோ இந்த டிஷ்வாஷர் ப்ரொவிஷன் ஏதாவது ஒரு கார்னரில் பிளான் பண்ணுறது ரெண்டு அட்வான்டேஜ் இருக்குது சார். என்ன அப்படின்னா, ஸோ அவங்க சிங்கில் பாத்திரம் தேய்ச்சும் இங்கே வச்சுக்கலாம் சார். ஸோ ஸ்லோப் நம்ம கொடுத்துருக்கோம், தண்ணியும் ட்ரெயின் ஆகிடும். ஓகே. ஸோ இங்கே அக்வாகார்ட் ப்ரொவிஷன் நம்ம எப்பவுமே யூஸ்வலாக இப்படி கொடுக்குறோம். சிங்கில் வச்சு பிடிப்பாங்க எல்லா வீட்லையும். ஆமாம் ஆமாம். ஸோ அந்த மாதிரி அங்கே வச்சு பிடிக்காம இங்கே ஹைட்டில் வச்சு பிடிச்சிக்கிற மாதிரி அவங்களுக்கு அட்வான்டேஜ். அதில் லீக் ஆகிற தண்ணியும் அப்படியே ட்ரெயின் ஆகிடும். இந்த இடம் இதுதான் பேசேஜாக ஆக்ட் ஆகுது. ஃபுல் கிரில்லாக கொடுத்துட்டா மடியும் போது இப்படி சென்டராக நின்றுடும், இப்படி நின்றுடும் கிரில்லு. இங்கேயும் நாங்கள் அந்த லேட்ச் ஒன்று கொடுத்துட்டு இப்படி மடிகிற மாதிரி கொடுத்துட்டோம். ஸோ இந்த ஏரியா யூஸ் பண்ணுறதுக்காக எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கதவை உள்ளே கொடுத்துருவாங்க. ஸோ கதவை உள்ளே கொடுத்துட்டு கிரில்லை வெளியே கொடுப்பாங்க. தண்ணியுமே உள்ளே வந்துடும். ஸோ இங்கே நம்ம மாற்றி பண்ணியிருக்கோம். இங்கே என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். கதவுல தண்ணி பட்டாலும் இப்படி இறங்கிடும், உங்களுக்கு கீழே இப்படி இறங்கிடும். கதவு வழியாக இந்த பக்கமே இறங்கிடும், உள்ள தண்ணி வராது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபுல் வீடியோ மனோஸ்ட யூடியூப் சேனலில் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.